ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் டிஎஸ்எல் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி சொல்ல அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா விவரம் தெரிஞ்சால் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். இந்த ராயல் என்ஃபீல்டு டீசல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் செக் பண்ணிக்கிறேன் எப்போவுமே. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிவரு அண்ட் இதில் கீர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே மிச்சம்லாம் கீழே மொத்தம் 4 கீர் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர், ஓகேவா? இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ இப்போ பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நியூட்ரல் செக் பண்ணிக்கிட்டுங்க. நியூட்ரல் தான் இருக்குது. தென் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃப்ரீயாக பேசி பார்க்குறேன். இப்போ வந்து கம்ப்ரஷன் முட்டி இருக்குதா? நான் என்ன பண்ணேன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் லிவர் ஒரு லிவர், அந்த டீசல் லிவரை வந்து மேலே தூக்கி விட்டுட்டு இந்த கீக்கரை மிதிக்க வேண்டியது. இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்மோக் எந்த அளவுக்கு இருக்குது. டீசல் இன்ஜின் வந்து பொதுவாகவே ஸ்மோக் இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மோக் வருது. காரணம் வந்து வண்டியில் வந்து